ஹரிஷ் அப்பாவுக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டுங்க. நான் கிச்சனுக்கு வந்த நேரத்துலேருந்து அவனும் என் கூடயே இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு இன்றைக்கி இடியாப்பம் அவிச்சிருக்கேங்க. எப்போவுமே கொழுக்கட்டை அரிசி மாவு எடுத்து வச்சு கொழுக்கட்டை தான் வைப்பேன். இன்றைக்கி இடியாப்பம் அவிச்சிட்டு பெருசு பெருசாக ஊற்றி வச்சுட்டேங்க. ஆளுக்கு ஒவ்வொன்று சாப்பிட்டா கூட போதும்னு எடுத்து வச்சுட்டேன். அபிமா எனக்கு இடியாப்பம் வேண்டாம், எனக்கு மீன் பொரித்து சாம்பார் வச்சு மீன் பொரித்து சாப்பிட்ணுமாங்க. மீன் பொரிச்சுடாமா வேணும்ன்ட்டா. இந்த காலையில் பொங்கின சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்கன்னா அப்படியே தண்ணி ஊற்றி மீன் பொரிச்சு சாப்பிட்றேம்மான்ட்டா. எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. சாப்பிட போகிறேன். மீனும் பொரிச்சுட்டு அபிக்கு மட்டும் கொடுக்க முடியலைங்க, பிள்ளையும் பார்த்துட்டு இருப்பாங்க, அதனால் அவனுக்கும் சேர்த்து பொறுக்கி வச்சாச்சு. இடியாப்பம் சாப்பிட போகிறேங்க. என்ன அறிவாளி, நான் என்ன தெரியுமா பண்ணேங்க, எப்போவுமே நான் மாவு எடுத்து வைக்கும்போது அதில் உப்பு போட மாட்டேன். இது வந்து இவன் நின்ன டென்ஷன்லேயே மாவில் உப்பு போடாமல் விட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ண, நம்ம தான் சமாளிச்சிருவோம்ல எதனாலும். அதனால சாம்பாரில் என்ன பண்ணேன், உப்பை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு இப்போ மேட்ச் பண்ணி சாப்பிட போகிறோங்க. ஓகேம்மா, பாய்மா. ஹரிஷ் குட்டி குட் நைட் சொல்லிடுங்க. அவனுக்கு தும்மல் வருது. ஆச்சாப்பா 100. சொல்லு, அடுத்த தும்மலையா? இந்த நெடிக்கிட்டுறேன்னா தும்மல் வருமா வராதாங்க? சொல் பேச்சு கேட்டால் தானே. இவர் தான் என்னமோ சமையல் வேலை பார்க்குற மாதிரி கிச்சனுக்குள்ளேயே வந்து நின்றுட்டு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும்.